Hi students, 9th Max exercise 7.3 ல 9th sum பார்க்க போறோம். A metallic cube with a side 15 cm is melted and formed into a cuboid. 15 cm size உள்ள ஒரு metallic cube வந்து melt பண்ணும்போது அது cuboid ஃபார்ம் ஆகுதாம். If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid. அந்த கியூபாய்டோட லென்த் அண்ட் ஹைட்டை கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து பிரெத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம வந்து பி கண்டுபிடிக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கியூபை மெல்ட் பண்ணி கியூபாய்டாக மாற்றினாலும் ரெண்டுத்தோட வேல்யூமும் ஒரே வேல்யூமாக தான் இருக்கும், அது மாறாது. ஸோ கியூபோட வேல்யூம் என்னவோ அதே தான் கியூபாய்டோட வேல்யூமும். புரிஞ்சுதுங்களா? இதை வச்சு தான் இந்த சம்மை போட போகிறோம். சொல்யூஷனில் கிவனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். A = 15 cm, L = 25 cm, H வந்து 9 cm. வால்யூம் ஆஃப் கியூபாய்டு = வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூபாய்டோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். எஸ், கரெக்ட். L × B × H = வால்யூம் ஆஃப் கியூப் என்ன? A கியூப். இப்போது எல்லோட வேல்யூ 25 cm, 25 × B நமக்கு தெரியாது, அது அப்படியே எழுதிக்குவோம். H வந்து 9 = A வந்து 15 ஹோல் கியூப் போட்டுக்கலாம். B அப்படியே வச்சிடலாம். =15 வந்து 3 டைம்ஸ் பிரித்து எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்கே உள்ள நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் உள்ளது, இங்கே வரும்போது டிவிஷனாக மாறுது. 25 × 9. இந்த 25ஐயும் இந்த 15ஐயும் 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25, 3 5s are 15. இந்த 5ஐயும் இந்த 15ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15. இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 1 3s are 3. இப்போது இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் கேன்சல் ஆகுது. பேலன்ஸ் இந்த 15 மட்டும்தான் இருக்குது. அப்போது எடுத்து எழுதிக்கலாம். B = 15. இது சென்டிமீட்டர் இருக்கிறதுனால நம்மளும் சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல். உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.